நவகிரகங்களின் நல்லாசியுடன் அனைவருக்கும் வணக்கம். 2026-27 ஆண்டுக்கான மீன லக்னம் ராசியினருக்குண்டான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் பெயர்ச்சியாகி உச்சம் அடைகிறார் என்பது வெகு சிறப்பான யோகம். ராசி அதிபதி 5ஆம் இடத்தில் பெயர்ச்சியாகி உச்சம் பெறுவது என்பது நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும். 12 வருடத்திற்கு ஒரு முறைதான் ராசி அதிபதி குரு பகவான் தன் வீட்டிற்கு 5ஆம் இடமான கடக ராசியில் பெயர்ச்சியாகி உச்சம் பெறுவார். உச்சம் பெற்ற குரு பகவான் தன் சுப பார்வையால் குருவின் 5, 7, 9ஆம் சுப பார்வையால் அந்த இடத்து ஆதிபத்தியங்கள் எல்லாம் வலுப்பெற்று வலுவாக காணப்படுகிறது. குரு பகவான் பெயர்ச்சியாகி உச்ச ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 5ஆம் பார்வையாக ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது, 7ஆம் பார்வையாக ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பதும், 9ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பது என்பது மிகப்பெரிய யோகம். ஒரு திரிகோணாதிபதி மற்ற திரிகோண ஸ்தானமான 1, 5, 9, 11ஆம் இடங்கள் வலுப்பெற்று வலுவாக காணப்படுகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்த்ததை விட நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி உண்டாகும். சமூகத்தில் உங்க மதிப்பு, மரியாதை, கௌரவம், புகழ், அந்தஸ்து பல மடங்கு உயரும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, நிம்மதி, சந்தோஷம் என்று அனைவரும் குடும்ப உறவுகள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒற்றுமையுடன் காணப்படுவீர்கள். தந்தை வழியில் பூர்வீக சொத்து ஏதாவது இருந்தால் அதெல்லாம் இப்ப உங்க கைக்கு வரும். உங்க தாத்தா பேர்ல சொத்து இருந்தா அதையெல்லாம் இப்ப பேரன் பேத்திகளுக்கு மகன் வழி, மகள் வழி என்று யாராக இருந்தாலும் சரி பேரன் பேத்திகளுக்கு உயில் எழுதி வைப்பார். பூர்வீக சொத்தில் பங்காளி பிரச்சனையில் கோர்ட் கேஸ் பிரச்சனை வழக்குகள் இருந்தால் அது நல்ல முடிவுக்கு வரும். தீர்வு உங்களுக்கு சாதகமாக அமையும். தந்தையின் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அப்பாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். தந்தை உங்களுக்கு பொருளாதார ரீதியாக தொழிலுக்கு பணங்காசு உதவி செய்வார். அவரை பக்கத்தில் வைத்துக் கொண்டு அவரின் ஆலோசனைகளை கேட்டு நடந்தால் மூத்தோர் சொல் முன்கசக்கும் பின் இனிக்கும் என்ற பழமொழிக்கேற்ப நல்ல முறையில் நியாயமாக எந்த தொழில் செய்தாலும் சரி அந்த தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். பலகாலம் நிறைவேற்ற முடியாத பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்ற கோயில் குளம் என்று தீர்த்த யாத்திரை, ஆன்மீகம், சுற்றுலா என்று போய் வருவீங்க. கோவில் கும்பாபிஷேகம், குடமுழுக்கு விழா, ஆலய திருப்பணி, உங்க ஊரில் திருவிழான்னு ஜெகஜோதியா முன்னணின்னு நடத்தி வைப்பீங்க. குலதெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். நீங்கள் முற்பிறவியிலும் இந்த பிறவியிலும் செய்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு உதவ முன்வரும். நீண்ட நாள் குழந்தை பாக்கியத்திற்கு காத்து கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம், சந்தான பிராப்தம் உண்டாகும். சிலருக்கு முத்து பிள்ளை இல்லை என்ற கவலை தீர தத்து பிள்ளை பாக்கியம் கிடைக்கும். வாய்ப்பினை ஏற்படுத்தி தருவார். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குரு பகவான் குழந்தை இருப்பவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். உங்கள் மகன் அல்லது மகள் வாழ்வில் நிறைய முன்னேறி உங்களை பெருமை கொள்ள செய்வார்கள். படிப்பில் உங்கள் குழந்தைகள் செய்ய போகும் சாதனை மிகப்பெரிய அளவில் இருக்கும். உங்கள் மகன் அல்லது மகள் உத்தியோகத்திற்கு போகிறவராய் இருந்தால் அவர் வேலை பார்க்கும் இடத்தில் அவருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு நீண்ட நாளா எதிர்பார்த்து காத்திருந்த இடமாற்றம் ஏற்படும். பிள்ளைகள் வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு ஏற்படும். நீண்ட நாளா பாஸ்போர்ட் விசாவை தயாரா வச்சுட்டு மேற்படிப்பு படிக்க, வேலைக்கு, உத்தியோகத்திற்கு வெளிநாடு செல்ல கடல் கடந்து செல்லும் வாய்ப்பு ஏற்படும். வரும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடத்தி வைப்பீர்கள். கமிஷன் ஏஜென்சி, கான்ட்ராக்ட், ரியல் எஸ்டேட் வியாபாரம், பிசினஸ் தொழில் செய்பவர்களுக்கு சொத்து வாங்குவது விற்பதால் நல்ல லாபம் வரும். பங்குச்சந்தை பண முதலீட்டாளர்களுக்கு நல்ல லாபம் வரும். பணம் கொடுக்கல் வாங்கல் என்று எதுவாக இருந்தாலும் சரி கணக்கு வழக்குகளை முறையாக பராமரித்து வந்தால் நல்லது. லாபஸ்தானத்தை பார்க்கும் குருவால் பொருளாதார நிலை உயர்ந்து சேமிக்க முடியும். தொழிலுக்கு இதுவரை பண பற்றாக்குறை இருந்த நிலை மாறி உங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் மிகப்பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். மிகப்பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படும். லாபஸ்தான குருவால் பழைய நண்பர்களை எல்லாம் சந்திச்சு பழைய கதையெல்லாம் பேசி பூரிச்சு போய் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அது மட்டும் இல்லாம புதுசா நண்பர்கள் உங்களை தேடி வந்து நட்பு பாராட்டுவாங்க. நண்பர்களுடன் சேர்ந்து உள்ளூர் வெளியூர்னு சுற்றுலா போய் வருவீங்க. நல்ல மகிழ்ச்சியா காணப்படுவீங்க. கூட பிறந்த உங்க அண்ணன், தம்பி, அக்கா, தங்கைகளுடன் பழைய பகையெல்லாம் மறந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒற்றுமையா சந்தோஷமா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டு கல்யாணம், வளைகாப்பு, காது குத்து, பெயர் சூட்டு விழா, பிறந்தநாள் விழான்னு ஒரே அமர்க்களமா இருக்கும். அவங்க வீட்டுக்கு நீங்க, உங்க வீட்டுக்கு அவங்க, மாறி மாறி விசேஷங்கள், சுப நிகழ்ச்சி நடைபெறும் என்பதால் எப்பவும் சந்தோஷமா ஒரே பரபரப்பா காணப்படுவீங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ரொம்ப நாளா மருந்து மாத்திரை சாப்பிட்டு பார்த்தாச்சு, ஊர்ல இருக்கிற எல்லா மருத்துவரையும் பார்த்தாச்சு, ஆனா நோய் குணமான பாடு இல்லைன்னு மன உளைச்சல் ஏற்பட்டதுதான் மிச்சம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு பகவான் அருளால் உங்களுக்கு நோய் குணமாக நல்ல மருத்துவரை உங்க கண்ணில் காட்டுவார். ஞானிகள், சித்தர்கள், மடாதிபதி, ஆதீன குருமார்கள், குல குருமார்கள் என்று அவர்களை எல்லாம் சந்தித்து மகிழ்ச்சி அடைவீர்கள்.
குருமார்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வ வழிபாடு உங்கள் குடும்பத்தில் உள்ள குற்றம் குறைகளை நிவர்த்தி செய்யும். வாழையடி வாழையாக தலைமுறை வளர்ந்து குடும்பம் விருத்தியடைய குலதெய்வ ஆசீர்வாதம், நம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். குருபலன் உங்கள் ராசி லக்னத்திற்கு கோச்சாரம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கணிக்கப்பட்டிருக்கும் ஜனனகால சுய ஜாதகமும் அதற்கேற்ற விதத்தில் தசா புத்திகளை நடத்த வேண்டும். அப்போதுதான் ஒருமித்த பலன் உங்களை தேடி வந்து சேரும். வங்கியில் பணம் இருந்தும் அதனை எடுத்து அனுபவிக்கும் விதத்தில் உடல் நலம் இல்லாவிட்டால் பலன் கிடைக்காது அல்லவா? அதுபோல ஒரு காரியத்தை செயல்படுத்த கோச்சாரமும் ஜனனகால சுய ஜாதகமும் இரண்டும் ஒத்துழைப்பு செய்ய வேண்டும். இதுவரை நான் சொன்ன பலன்கள் விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையுடன் தொடர்பு கொண்டிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாயிலாக உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனை கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.